லாஸ்ட் வீடியோவில் மெயின் மெத்தடோட டெஃபினிஷன்னா என்னென்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வாய்டுனா என்ன, மெயின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சின்டாக்ஸ் எழுதிக்கலாமா? ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் void main, so string array of args. ஸோ இப்போ வாய்டுன்றது என்ன அப்படின்னா ஒரு ரிட்டர்ன் டைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிட்டர்ன் டைப் அப்படின்றது என்ன அப்படின்னா எதையோ ஒன்று ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிட்டர்ன் டைப்புன்னு சொல்லுவோம். ஆனால் வாய்டு வந்து நத்திங் டு ரிட்டர்ன், எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. நீங்கள் எந்த ப்ராசஸ் பண்ணுறதா இருந்தாலும் வித்தின் பிளாக்குள்ளேயே தான் நீங்கள் பண்ணிக்க முடியும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வாய்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிட்டர்ன் டைப்பில் இன்னும் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா ரிட்டர்ன் டைப், நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா ரிட்டர்ன் டைப். ப்ரிமிட்டிவ் டேட்டா ரிட்டர்ன் டைப் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற 8 டேட்டா டைப்பையுமே நம்ம ரிட்டர்ன் டைப்பாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அது மெத்தட்ஸ்குள்ளே போகிறப்ப நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிட்டர்ன் டைப்பாக பார்க்க முடியும். அப்போ ரிட்டர்ன் டைப்பில் மொத்தம் 3 இருக்குது. ஒன்று வாய்டு, நான் ப்ரிமிட்டிவ், ப்ரிமிட்டிவ். ஸோ இப்போ வாய்டு எதுக்காக மெயின் மெத்தடில் இருக்குது அப்படின்னா மெயின் மெத்தட் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஜேவிஎம் வந்து எதையுமே ரிட்டர்ன் பண்ண அலோவ் பண்ணாது. அது அலோவ் பண்ணாது மீன்ஸ் அது நம்ம எது பண்ணுறதா இருந்தாலுமே இந்த வித்தின் மெயின் மெத்தட்குள்ளே நம்ம ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணுன்றதுனால தான் அது என்னவா இருக்குது அப்படின்னா வாய்டாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு மெயினுன்றது என்ன அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்க நேம், ஒரு மெத்தட் நேம். ஸோ அதை நம்ம மெயின்னு டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான். அது வந்து ஒரு மெத்தட் நேம்னு சொல்வோம். அவ்வளோதான். அதுக்கு நம்ம பெருசாக இதுதான் ப்ராசஸ் அப்படின்லாம் இல்லை. மெயின்ன்றது ஒரு நேம். ஸோ அதை டிஃபைன் பண்ணுறதுக்காக அதுக்கு பேராக வச்சுருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் உள்ளே நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம்ல ஸ்ட்ரிங் அரே ஆஃப் ஆர்க்ஸ், அது என்ன அப்படின்னா நம்ம கமெண்ட் லைனில் பாஸ் பண்ணுற டேட்டாவை கெட் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளாக இந்த ஸ்ட்ரிங் அரே ஆஃப் ஆர்க்ஸ் என்ன பண்ணும் அப்படின்றத நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அது என்ன கமெண்ட் லைனில் பாஸ் பண்ணுற டேட்டாவை எடுக்கிறது அப்படின்னா நான் இப்போ அதை உங்களுக்கு ப்ரோக்ராமாக பண்ணி காட்டினா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் உள்ள வந்து ஸ்ட்ரிங் அரே ஆஃப் ஆர்க்ஸ்ன்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா உள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்லனில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்லனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்க்ஸ், இங்கே நான் இது வந்து ஒரு வேரியபிள் நேம். அந்த ஆர்க்ஸுன்றது ஒரு வேரியபிள் நேம். அந்த ஆர்க்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் பொசிஷன். ஸோ அது என்ன இண்டெக்ஸ் பொசிஷன் அப்படின்னா நான் மல்டிபிள் டேட்டாவை இப்போ நான் பாஸ் பண்ணுறேன்னா அது எப்படி எடுத்துக்கோன்னா அது பொசிஷனில் இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குது, செகண்ட் பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத அது என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்க டேட்டாவை எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த 0 1 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அது பொசிஷன் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0லேருந்து அன்டில் நம்ம எத்தனை கொடுக்குறோமோ அது கவுண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு 0 தான் அதோட இண்டெக்ஸ் வேல்யூவாக இருக்கும். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 0ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதையே நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நான் 1ன்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ இது என்ன கமெண்ட் லைன் ஆர்கியூமெண்ட்டை எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி டெஸ்ட்டுன்னு இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்ட்டு மாற்றிக்கிறேன். டெஸ்ட் டாட் ஜாவா சேவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கமெண்ட் ப்ராம்ப்ட். ஃபஸ்ட்டு இதில் ஏதாவது எரர் இருக்கான்னு கமெண்ட் லைனில் நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாவா சி டெஸ்ட் டாட் ஜாவா. இப்போது இந்த ரன் பண்ணுறேன்ல, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜாவா உங்களோட கிளாஸ் நேம் கூடயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹலோ வேர்ல்டுன்னு நான் என்ன பண்ணுறேன் அந்த டாட் ஜாவாவுக்கு பதிலாக ஹலோ வேர்ல்டுன்னு பாஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா
அந்த ஹலோ வேர்ல்டுன்றது பிரிண்ட் ஆகும். என்ன அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்க்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ரன் பண்ணும் போது ஏதாவது ஒரு வேர்டை ஒரு லைன் ஆஃப் வேர்டை நம்ம எதாவது பாஸ் பண்ணுறோமான்னு செக் பண்ணோம். எதுவுமே பாஸ் பண்ணலன்னா அது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஆனால் இப்போ நான் என்ன பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹலோ வேர்ல்டுன்னு பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ஹலோ அப்படின்றது பொசிஷன் 0ல் இருக்குது, வேர்ல்டுன்றது பொசிஷன் 1ல் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிளாக நான் இன்னொரு பொசிஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா 2ன்னு தரேன். ஸோ அது என்ன அப்படின்னா 2ன்னு தரேன். 2ன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்ட்டுன்னு தரேன். சாரி, நான் கம்பைல் பண்ணிக்கிறேன். ஜாவாசி test.java no error java test hello world I. ஸோ தெரியுதா? ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹலோன்றது 0லையும் வேர்ல்டுன்றது 1லையும் ஐன்றது 2லையும் இருக்குது. அப்போ அந்த அரேன்றது என்னென்னா ஸோ அதுக்குள்ளே கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டாவை சிமிலர் டேட்டாவை உங்களால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த சிமிலர் ஆஃப் டேட்டா அப்படின்றது நீங்கள் என்ன பாஸ் பண்ணாலும் அது ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணி உங்களுக்கு அது எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரிங் ஆஃப் அரே. அது ஒன்றும் இல்லை, ஒரு மெத்தட் சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க. மெத்தட் சிக்னேச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா மெத்தட் நேம் அலாங் வித் ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா மெத்தட் சிக்னேச்சர். ஸோ ஜேவிஎம்க்கு இது தேவைன்றதுனால அந்த இடத்துல நம்ம அப்படி கொடுத்துருக்கோம் அரே ஆஃப் ஆர்க்ஸ். ஸோ அரே ஆஃப் ஆர்க்ஸ் என்ன ஒர்க் பண்ணுதுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் மெயின் மெத்தடோட டெஃபினிஷனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெத்தட்னா என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக உள்ளே போய் பார்த்துக்கலாம். அந்த மெத்தட்லேயுமே நம்ம பார்க்க போகிறது என்னென்னா யூசர் டிஃபைன் மெத்தட். இப்போ எப்படி ஒரு மெயின் மெத்தட் இருக்கோ அந்த மாதிரி நம்மளாம் நமக்கு ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த கான்செப்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.